வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். சம்மர் வந்தாலே மாம்பழ சீசன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம வீட்டுல மாம்பழம் சாப்பிடுவோம். ஆனா டெய்லி மாம்பழம் சாப்பிடுறது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதா? முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் மாம்பழம் சாப்பிடலாம். ஆனா அதை எந்த அளவுல சாப்பிடுறோம் அப்படின்றதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். மாம்பழத்தை பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நிறைய சாப்பிடுறது கண்டிப்பா ஆபத்தா தான் முடியும். அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராம்ல 150 கிராம் வரைக்கும் மாம்பழம் சாப்பிடலாம். இதை நம்ம பிரிச்சு 50 கிராம் 50 கிராம் 50 கிராம் இப்படி கூட பாத்தீங்கன்னா மாம்பழத்தை எடுத்துக்கலாம். நம்ம பாடியில பொதுவாவே சாப்பிட்டக்கு அப்புறம் தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சோ பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே மாம்பழம் சாப்பிடறத அவாய்ட் பண்ணோம்னா அது ரொம்பவே நல்லது. இல்ல அப்படின்னா சாப்பிட்ட உடனே மாம்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சுகர் லெவல் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். சோ அதை அவாய்ட் பண்ணணும். இதுல என்ன பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம மாம்பழத்தை பாத்தீங்கன்னா பீன்ஸ் அப்புறம் தானியம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட சேர்த்து சாலடாவும் சாப்பிடலாம். அது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பழத்தை பாத்தீங்கன்னா ஸ்லைசஸா கட் பண்ணி சாப்பிடுறது தான் ப்ரிஃபரபிள். நம்ம ஜூஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி மாம்பழத்துல இருக்கக்கூடிய சுகர் லெவல் அண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணக்கூடிய சுகர் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய சுகர் லெவலை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். சோ பாத்தீங்கன்னா மாம்பழத்தை ஜூஸா குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி மாம்பழத்தை பாத்தீங்கன்னா போதுமான அளவு, அதாவது எந்த அளவுக்கு ப்ரிஃபரபிளோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா மாம்பழத்தை அவாய்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. சோ இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம இந்த லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.